அருமையான பெருமக்களே, வலிமையான ஒரு தூணை இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தி பிரம்மாண்டமாக கட்டி முடித்தார்கள். இன்றாலும் சரி, இனிமேலும் சரி, அந்த மாதிரி ஒரு சுவர் எழுப்பப்பட முடியாது. மலைகள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான சுவர் எழுப்பப்பட முடியாது என்று பெருமக்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள், உத்தரவாதம் தருகிறார்கள். அவ்வளவு அற்புதமான பகுதியாக அதை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்குள்ளே தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்திலேயே அந்த பகுதிக்கு மனிதர்கள் போயிருக்கிறாங்கங்கிறது வேறு வரலாறுகள்லாம் நிறைய வருது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஆனாலும் இன்று விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்திலும் கூட அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று என்ன செய்ய முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது ஒரு ஆச்சரியம். இன்னொன்று, இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த கூட்டத்திலேயே சேராமல் ஒரு 3 குழுவினர் இருக்கிறாங்க. தாவீல், தாரிஸ், மன்சக், இவங்களும் யாஜூஜ் மாஜூஜ் தான். இந்த 3 கூட்டத்தார்களும் இருக்கிறாங்க. இந்த 3 கூட்டத்தார்கள் எப்படின்னு கேட்டால், இந்த இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இந்த சுவரை அடைச்சாங்களா இல்லையா, அந்த சுவரை அடைக்கும் பொழுது சில பகுதியில் எல்லாம் பல பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 கூட்டத்தாரும் வேறு பகுதியில் வாழ்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய பகுதியை அடைக்க இல்லை. ஏன் அடைக்க இல்லை அப்படின்னு கேட்டால், அவங்க மக்களுக்கு என்ன செய்யலை, துன்பம் தரலை. அந்த யாஜூஜ் மாஜூஜ் வம்சத்தில் உள்ள, அந்த தோற்றத்தில் உள்ள, அந்த அமைப்பில் உள்ள ஒரு 3 குழுவினர் மாத்திரம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி வம்பு வழக்குகள் இல்லாமல் இருந்தாங்க. மற்றவர்களுக்கு தங்கடம் தர்றது இல்லை. அவர்களை என்ன செய்ய, பரவாயில்லை, எனவே அவங்கள விட்டுருவோம், இஸ்கந்தர் துல்கர்னைன்னு சொல்லிட்டாங்க, அந்த மக்களும் சொன்னாங்க, ஆனால் இவங்களால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இந்த 3 கோத்திரத்தாராலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னபோது அவங்கள விட்டுட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன, துருக்குன்னா விடப்பட்டவர்கள். அதுலேருந்து வந்தவங்க தான் துருக்கி. அதுலேருந்து வந்தவங்க தான் என்ன செய்யுது, துருக்கியர்கள்னு சொல்கிறோமா இல்லையா அந்த நாடு, அந்த பகுதியில் தான் இந்த யாஜூஜ் மாஜூஜுகள் இருக்கிறதாகவும் ஹதீதுகளும் ஹதீதினுடைய ஆய்வுகளும் வரலாற்று குறிப்புகளும் சொல்லி காட்டுது. யாஜூஜ் மாஜூஜுகள் இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டால், எல்லாம் துருக்கி பகுதியில் தான் இருக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்று சொல்லி காட்டுறாங்க. துருக்கியும் துனியாவில் தானே இருக்குது, கண்டுபிடிக்க முடியலையே, ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட வலிமைன்னா அப்படி இல்லை. பின்னால் எப்படி எந்த அளவுக்கு அந்த கியாமத்தில் எவ்வளோ பெரிய சங்கடங்களை இந்த மனிதர்களுக்கு ஏற்படுத்துவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் புகாரிலே ஹதீஸ் வருகிறது, திடீர்னு தூங்கிட்டு இருந்தவங்க எழுந்துட்டாங்க, வயலுன் லில் அரப், அரபுகளுக்கு கேடு வந்து விட்டது, அரபுகளுக்கு நாசம் வந்து விட்டது என்று தன்னுடைய முகத்தை தொடச்சிக்கிட்டே இருந்தாங்க. முகம்லாம் சிவந்து போயிட்டு, என்ன நாயகமே, ஒரு காலகட்டத்தில் இவங்க செய்யக்கூடிய அட்டகாசத்தின் காரணத்தினால் யஜூஜ் மாஜூஜுகள் திறந்து விடப்படுவார்கள், அவர்களின் மூலமாக பெரிய நாசமும் அழிவும் ஏற்படும் என்று சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் அதை விட்டெல்லாம் நம்மை பாதுகாப்பானாங்க. லேசான அழிவு இல்லை, கோடிக்கணக்கான பேர், நம்ம விட 1000 பேர் வந்தால் எப்படி இருக்கும், அவன் வெளியில் வந்தால் என்னென்ன நடக்கும், அவனோட வலிமையை பற்றி சொல்லும் பொழுது லேசான ஆக்கலை. சில பேர் சொல்கிறாங்க அவங்க ஒரு சுண்டு விரல் அளவுக்கு இருப்பாங்க, சில பேர் சொல்கிறாங்க பெரிய நெட்டு பனைமரம் மாதிரி இருப்பாங்க. எல்லா வகையினரும் அதில் இருக்கிறாங்க. சின்னதாகவும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பெருசாக இருக்கிறவங்க இருக்கிறான், நடுத்தரமாக இருக்கிறவங்க இருக்கிறான். ஆனால் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் வலிமையானவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த துனியாவுக்கு உள்ள வெளியில் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தாங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை விட்டும் வெளியே வந்துவிட வேண்டும் என்பதற்காக அந்த சுவரை உடைக்கிறார்கள். அந்த சுவரை உடைத்து கொண்டு வருகிறார்கள். சூரியனுடைய வெளிக்கீற்று அதிலிருந்து தெரியும் அளவுக்கு நெருங்கிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் அது நடக்குது. அப்படி நெருங்கும் பொழுது மாலையாக ஆகிடும். அந்த நேரத்தில் கூட தலைவர் சொல்லுவார், நாளைக்கு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிடுவார். மறுநாள் வருவாங்க, இப்போ கொஞ்சம் தானே உடைக்க வேண்டியிருக்குன்னு பார்த்தா அந்த சோறு வளர்ந்துடும், திருப்பி பழைய மாதிரி ஆகிடும், அல்லது அதை விட வலிமை ஆகிடும், திருப்பி உடைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. எப்போ அல்லாஹ் அவனை வெளியே வரணும்னு நாடி இருக்கிறானோ அந்த நாள் சுவர் வளராது. சுவர் என்ன செய்யாது, வளராது. அடுத்த நாள் உடைச்சிட்டு வெளியில் வந்துடுவாங்க. அப்படி அவர்கள் வெளியே வருவார்களேயானால் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மடை திறந்த ஒரு தண்ணீர் எப்படி அடிச்சுட்டு வெளியில் வருமோ அதை மாதிரி அவங்க வருவாங்க. கோடிக்கணக்காக அவர்களுடைய அட்டகாசங்கள் தாங்காமல் மக்கள் எல்லாம் பல கோட்டைகளுக்குள்ளும் மலைகளுக்கும் போய் ஒதுங்கிக்கிடுவாங்க. அவங்களால பொறுக்க முடியாது, அவ்வளவு பெரிய வேதனைகளையும் துன்பங்களையும் அந்த யாஜூஜ் மாஜூஜுகள் ஏற்படுத்துவார்கள். இவர்களுடைய வலிமைக்கு இவர்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள், எந்த அளவுக்கு தைரியமிக்கவர்கள் என்பதற்கு ஒரு வரலாறையும் அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க. தின்னின்று ஒரு பாம்பு இருக்கு.
தின்னின்னு ஒரு பாம்பு. இந்த பாம்பு அல்லாஹ்தால அதை படைச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பல படைப்புகள் அது ஒன்று. இந்த தின்னீன் என்ற பாம்பு காடுகளில் இருக்கும், அப்படியே படுத்து கிடக்கும். அதுக்கு பசி வந்ததுன்னு சொன்னால் அப்படியே அசைய ஆரம்பிக்கும். முதல்ல இந்த அசைய ஆரம்பித்த உடனேயே காடுகளில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடும். தப்ப முடியாது அந்த அளவிற்கு. அது ஒரு முறை வாயை பிளந்தால் சாதாரணமாக ஒரு கவனம் சொல்லுவோம் இல்லையா, ஆனால் யானைப்பொறி இங்கே சொல்கிற யானைக்கு கொடுக்குற கவனம், அந்த யானைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கவலத்தை பல ஆயிரக்கணக்கான எறும்புகள் பல வருஷம் சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னு கேட்டால், அது வாயை திறந்துன்னு சொன்னால் சாதாரணமாக 1,00,000 யானை அது ஒரு கவலம். அதுக்கு ஒரு யானைன்னு வைங்களேன், யானை 1,00,000 யானையை முழுங்கினா எப்படி இருக்கும், அது ஒரு வாய் உண்ட மாதிரி தான் அந்த பாம்புக்கு. அது அசைய ஆரம்பித்தாலே அந்த மிருகங்கள் எல்லாம் நடுங்கிவிடும். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுமா, யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக. காடுகளில் இருக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் அழித்து ஒழித்தது அந்த தின்னீன் என்ற அந்த பாம்பு. அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். மலக்குமார்கள் அதை தூக்கிட்டு கொண்டு போய் கடலில் போட்டாங்க. கடலில் அது அப்படியே கொஞ்சம் மேலே கிடக்கும், மஸ்து பிடிச்ச மாதிரி கிடக்கும். அது பசி வந்தவுடன் அப்படியே அசைய ஆரம்பித்ததும் கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். மீன்கள் எல்லாம் நடுங்கி யாரெல்லாம் கதற ஆரம்பிக்கும். அது திறந்துன்னு சொன்னால் கோடிக்கணக்கான மீன்களை அப்படி ஒரு சராண்டு உள்ளே இழுத்துரும். அப்போம்னா அதுக்கு வயிறு நிரம்பாது, கடலே காலியான மாதிரி இருக்குமா, அந்த அளவு இருக்கு. எனவே அதை பயப்பட்டு அந்த மீன்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடியது. யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக என்று அது மீன்கள் பயந்து பாதுகாப்பு தேடிய பொழுது அல்லாஹ் தஆலா அந்த தின்னீன் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பை மலக்குமார்களை வைத்து தூக்க வைத்து யஜூஜ் மாஜூஜ் இருக்கக்கூடிய பகுதியில் தூக்கி வீசிட்டான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இந்த யஜூஜ் மாஜூஜ் இருக்காமலாம் அவங்க பார்த்தாங்க, ஆஹா நமக்கு அருமையான பிரியாணி கிடச்சிக்கு, விருந்து கிடச்சின்னு சொல்லி அவன் அவ்வளோ பேர் சேர்ந்து அந்த மீனை அந்த பாம்பை தின்னு முடிச்சிட்டான். அவன் என்ன வலிமையாக இருக்கணும், அந்த பாம்பு அவர்களில் பாம்பு இடத்துல ஒன்றும் செய்ய முடியல. அந்த பாம்பு அவர்களிடத்தில் எந்த கஷ்டத்தையும் கொண்டு வர முடியவில்லை, எந்த துன்பத்தையும் தர முடியவில்லை, யாரையும் விழுங்க முடியலன்னு சொன்னால் அவன் எவ்வளவு வலிமையானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இந்த செய்தியை அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய கிரந்தங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, அவ்வளவு வலிமையான ஒரு தஃப்சீரில் இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் இந்த சுவரை உடைத்து கொண்டு வெளியே வந்து விடுவார்களே, ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நதிகளில் வந்து தண்ணியை குடிப்பாங்க. இப்போ நம்ம ஊர் நாட்டில் எத்தனை காவேரி நதி, அந்த நதி இந்த நதின்னு ஓடுதா இல்லையா, யமுனா நதி, ஜமுனா சொல்கிறான், கங்கை, காவேரி, இந்த நதிகள்லாம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நதிகளில் வந்து தண்ணியை குடிப்பாங்க. ஒரு தடவை அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை தண்ணியை குடித்தானாக்கும் ஆற்றுல தண்ணி இல்லை, முடிஞ்சது, தண்ணீரே இருக்காது. பயிர் பச்சைகள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. எல்லா இடங்களையும் பஞ்சம் வந்துடும், தண்ணீரும் இல்லை, காய்கறிகள் இல்லை, பசுமைகள் எங்கும் இருக்காது, இலை தலைகள் அத்தனையும் திம்பான். அவன் எதை தான் திம்பான், எதை தான் திங்க மாட்டாங்கிறதெல்லாம் கிடையாது, திண்டு ஹஜமாக்கிடுவான். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலமாக அந்த இருக்கும். அவங்கள எதிர்த்து போரிட முடியாது, அவங்கள எதிர்த்துலாம் போரிட முடியாது. இன்றைக்கி சொல்கிறான் நியூக்ளியஸ் பாம்பு இருக்குது, அதை போட்டால் உலகமே அழிஞ்சிடும் அப்படிங்கிறான். அந்த பாம்பில் அன்றைக்கி என்ன ஆகுன்னு தெரியல நமக்கு. இவ்வளோ பெரிய வந்திருக்கிறான், போட்டு தாக்கிடலாமே, இன்றைக்கே போடலாமே, முடியுதா? இப்போ அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை. அல்லாஹ்வினுடைய வலிமை, அல்லாஹ்வுடைய குதிரத், தன்னுடைய சக்தி எத்தகையது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வை அஞ்சி நாம் நடப்போமாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட வலிமை மிக்கவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எல்லா காய்கறிகளை திண்டு முடிப்பார்கள், அத்தனை தண்ணீரை குடிப்பாங்க. கிணத்துல தண்ணி இருக்காது, ஆற்றுல தண்ணி இருக்காது, குளத்துல தண்ணி இருக்காது, நதியில் தண்ணி இருக்காது, எல்லாத்தையும் குடிச்சிருவான். இப்படிப்பட்ட உலகம் முழுவதும் பெரிய வறட்சி ஏற்பட்டு போயிருக்கும். இவ்வளவு கடுமையான நிலையிலே மக்கள்லாம் அரண்டு போய் கிடப்பாங்க, உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல் செத்து மடியக்கூடிய நிலைகள் உருவாகிவிடும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சில புழுக்களை அனுப்புவான். பாருங்கள், இந்த பாம்புனால ஒன்றும் செய்ய முடியல, சின்ன பொடி பொடி புழுக்குகள் அவருடைய கழுத்து பகுதியில் வந்து ஒட்டிக்கிட்டு அவங்கள சாகடிச்சிடும்.
சின்ன புழுக்களின் மூலமாக. அல்லாஹ்வுடைய வலிமையை பார்த்தீங்களா? இந்த நம்ருத் இருக்கிறான் பாருங்க, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான். உலகத்தையும் ஆண்ட அரசர்கள் அவன் ஒரு ஆள் இல்லையா? அவன் நான் தான் பெரிய ஆள் ரப்புலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான், நான் தான் இறைவன் சொல்லி கொண்டு இருந்த அந்த நம்ருதை அல்லாஹ் எப்படி அடக்கினான் என்று கேட்டால், ஒரு கொசு அவனுடைய காதுக்குள்ளே போய் உள்ளே பூந்துருச்சு. கொசுவால் செத்து போனான். அவன்லாம் எனக்கு கொசு மாதிரிங்கிறான், அந்த கொசு அவனை வேலையை முடிச்சிருச்சு. எவ்வளோ பெரிய ஆச்சரியமானவன்! ரப்புல் ஆலமீனுடைய வல்லமையை நாம் விளங்கிக் கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு படிப்பினையாக அமைகிறது. அருமையான பெருமக்களை, இவ்வளவு வலிமையும் சக்தியும் ஆற்றலும் மிக்க அந்த யஜூஜ் மாஜூஜுகளை சிறு புழுக்கள் வேகமாக வந்து அவர்களுடைய கழுத்துகளிலே அப்பிக்கொண்டு அவர்களை சாகடித்து விடும் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நான் மேராஜுக்கு போகும் சமயத்தில் இந்த யாஜூஜ் மாஜூஜை நான் கண்டேன், அவர்களிடத்தில் நான் போனேன், போய் அல்லாவின் திருத்தூதராக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன், அவர்கள் மறுத்து விட்டார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹ் போய் சொல்லிட்டாங்க, நான் தான் அல்லாவுடைய திருத்தூதர் நபீண்டு. போயிட்டு வரும்பொழுதோ போகும்பொழுதோ போயிட்டு வரும்பொழுது திரும்பும்பொழுது அல்லாவை பார்த்து விட்டு அல்லாவை பேசிவிட்டு அல்லாவிடம் பேசிவிட்டு அவர்கள் திரும்பி வரும்பொழுது அந்த யஜூஜ் மாஜூஜ் இருக்கக்கூடிய பகுதிகள் பல இடங்களுக்கு போயிருக்கிறாங்க. இந்த வித்ரியாவினுடைய விளக்கத்தில் இதை பற்றி நிறைவாக எழுதுகிறார்கள். அருமையான பெருமக்களே, ஆக அந்த யஜூஜ் மாஜூஜ் இருக்கக்கூடிய பகுதிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செஞ்சாங்க, தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு சொன்னாங்க. அவங்க மறுத்துட்டாங்க. ஆனால் இன்னொரு பகுதியில் வாழ்ந்தாங்க ஒரு 3 குழுவினர் என்று சொன்னோம் இல்லையா? தாவீல், தாரிஸ், மன்சக் என்று சொல்லக்கூடிய இந்த 3 குழுவினரிடத்தில் ரசூலுல்லாஹ் போனாங்க. அது யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தில் ஒரு பகுதி தான். அவர்களிடத்தில் போய் சொன்ன பொழுது அவங்க நாமன்னா நாங்கள் உங்களை ஈமான் கொண்டோம் நாயகமேனு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு கடும் பொல்லாதவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள். இவர்கள் வரக்கூடிய காலம் கியாமத்தினுடைய நெருக்கத்திலே இருக்கும். அதை அடுத்து இவங்க போனதுக்கு பிறகு மீண்டும் ஒரு பழைய நிலைமைக்கு இந்த துனியா வந்துடும். மழை அது இது தண்ணீர் அல்லாஹ்வுத்தாலா இறக்க வச்சு ஒரு செழிப்பான நிலைக்கு என்ன செய்வான், கொண்டு வருவான். இந்த நிலையில்தான் இவன் தஜ்ஜால் வந்து சேருவான். இந்த தஜ்ஜால் என்ன செய்கிறான், வந்து சேர்றான். தஜ்ஜால் வந்து சேர்ந்து அவனுடைய அட்டகாசங்கள் தாங்க முடியாமல் இருக்கும். ஆனால் தஜ்ஜால் வருவதற்கு முன்பாக சையதுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம், அதான் இன்றைக்கி தலைப்பு, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவாங்க. இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க அப்படின்ட்டு பல பேர் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இதில் ஒரு குறிப்பு நீங்கள் விளங்கிக்கிடணும். இது வரைக்கும் மஹ்தி, இவங்க தான் மஹ்தி என்று சொல்லப்பட்டவர்கள் ஏறக்குறைய 33 பேர் இருக்கிறான். இது வரைக்கும் கடந்த காலத்தில் அவங்கள மௌத்தாயிட்டாங்க. அதில் நல்லவர்களும் இருந்தாங்க. ஆனால் அவங்க தங்களை மஹ்தின்னு சொல்லலை, தங்களை என்ன செய்யலை, தான் ஒரு மஹ்தின்னு சொல்லலை. சில மக்கள் அவங்க சொன்னாங்க. உதாரணமாக சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா, அலிநாயகத்தினுடைய மகனார். ஃபாத்திமா நாயகி வஃபாத் ஆனதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தான் சில கல்யாணங்களை முடித்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்தாங்க. அதில் ஹனஃபியா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவர்களுடைய மகனார் முஹம்மது ரலியல்லாஹு தஆலா, அவங்களுக்கு பிறந்தது தான். ஆனால் அவங்க அஹ்லுல் பைத்தில் வரமாட்டாங்க. ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தன்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் அஹ்லுல் பைத்தில் வருவாங்க. அலி நாயகத்தினுடைய பிள்ளைகள் தான், அலி வாப்பா, ஆனால் அம்மா வேற இல்லை, ஹனஃபியா கோத்திரத்தை சார்ந்தவங்க. அதனால் அவங்க அஹ்லுல் பைத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை. ஆனால் அந்த முஹம்மது ரலியல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப பெரிய அற்புதமானவங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவ்வளோ விஷயங்களையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோ விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. போர் யுத்த தந்திரங்கள்லாம் அந்த அளவிற்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட போர்க்கலைகளிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இவங்க திகழ்ந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, இவ்வளவு கலைகளை அவங்களுடைய அஹ்லுல் பைத்தை சேர்ந்த ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கோ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கோ உங்களுடைய வாப்பா கற்றுக் கொடுக்க இல்லையே, உங்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்களே என்று சொல்லும் பொழுது அந்த முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா பதில் சொல்கிறாங்க, ஆமாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க இல்லை தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை, ஆனால் எனக்கு கற்று தந்திருக்கிறாங்க. எல்லா வகையிலும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் தான் எங்களை விட உயர்ந்தவர்கள்ங்கிறதுல கருத்து வேறுபாடு கிடையாது. அவங்க தான் உயர்ந்தவங்க. எனக்கு ஏன் கற்று தந்தாங்க தெரியுமா? அவங்கெல்லாம் எஜமானர்கள், அவர்களை பாதுகாக்கிறதுக்கு செக்யூரிட்டியாக நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களை படித்து தந்தாங்க. என்ன அழகான பதில் பாருங்கள். எங்கள் வாப்பா எனக்கு படித்து தந்தாங்கன்னு சொன்னால் அந்த 2 பேருக்கு நீ பணியாளராக இருக்கணும்,
அந்த 2 பேருக்கு நீ செக்யூரிட்டியாக இருக்கணும், பாதுகாவலராக இருக்கணுங்கிறதுக்காக எனக்கு கற்று தந்தாங்க. அரசராக இருக்கக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பாக எத்தனை பேர் செக்யூரிட்டி இருப்பான்? அந்த வீரம் அரசனுக்கு இருக்குமா? அந்த டெக்னிக்கல் இருக்குமா? இருக்காது. கொஞ்சம்லாம் இல்லாமல் இருக்கலாம், பெரும்பாலும் இருக்காது. எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறான், அவனுக்கு பெரிய பாடி கார்டு வச்சுருப்பான். அந்த அமைச்சருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எதுக்கு தெரியுமா? முடியாது, இந்த பாடி கார்டு போவான். அருமையான பெருமக்களே, அதை மாதிரி முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவு, அழகு, ஆற்றல் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கினாங்க. அலிநாயகத்தினுடைய மகனார். அவர்களை மஹ்தின்னு மக்கள் சொன்னாங்க. அவங்களுடைய அறிவு, ஆற்றல், சக்தியை பார்த்து இவங்க தான் மஹ்தி அப்படின்னு நினச்சிட்டாங்க, மக்கள் பேசினாங்க. ஆனால் அவங்க சொல்லலை நான் மஹ்தின்னு. குறிப்பாக பிந்தி வந்த ஷியாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் மஹ்தி அப்படின்னு சொன்னதோடு மாத்திரமல்லாமல் அவங்க சொன்னானோ இவங்க வந்து அவங்க ஒரு யுத்தத்தில் ஷஹீத் ஆயிட்டாங்க. முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அலிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார சொல்லலாம், எனக்கு இனிமேலும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அதற்கு உங்கள் பெயரை நான் வைக்கட்டா? ஹசன் ஹுசைன்லாம் பேர் வச்சது ரசூலா தானே வச்சுட்டாங்க. இன்னொரு புள்ள பிறந்தா எனக்கு ஒரு ஆசை, நாயகமே உங்கள் பேரை வைக்கணும்னு ஆசை, உங்கள் பேரை வைக்கலாமான்னா ஆமாம் உனக்கு பிறக்கும், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஃபாத்திமா நாயகம் மௌத்தாயிட்டாங்க. அதற்கு பிறகு வேற கல்யாணம் ஹனஃபியாங்கிற பண்ண முடித்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, ரசூலோட பேரை வச்சாங்க, அது முஹம்மத். அவங்க தான் அது ரலியல்லாஹு தஆலா. அருமையான பெருமக்களே, இவங்களை பற்றி இவங்க ஒரு யுத்தத்தில் ஷஹீத் ஆயிட்டாங்க. ஆனால் இந்த ஷியாக்கள் என்ன சொல்கிறாங்க, லம் யமுத் வலம் யுக்தல், அவங்க மௌத்தாக இல்லை, அவங்க கொல்லப்பட இல்லை. வஅன்னஹு ஃபீ ஜபலி ரிலுவியின், ரிலுவி என்ற ஒரு மலையில் அவங்க இருக்கிறாங்க. வஐந்தஹு ஐனும் மினல் மாஇ வஐனும் மினல் அஸ்ல், அந்த மலையில் தண்ணீர் ஒரு ஊற்றும் இருக்கிறது, தேன் ஊற்றும் இருக்கிறது. தேனே ஊறுது, தண்ணியே ஊறுது. அந்த 2 ஊற்றுகளில் தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வஐந்தஹு அஸதுன் வ நமீருன் தஹ்ஃபலானிஹி மினல் அஅதா, அது மட்டுமல்ல அவங்கள சுற்றி சிங்கங்கள், புலிகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் அவர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அவங்க எப்போ வரணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அப்போ அவங்க பூமிக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. யார்? முஹம்மது ரலியல்லாஹு தஆலா அலிநாயகத்தின் அவங்க தான் மஹ்தி. அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ் நாடு நாள் எப்போது நாடி இருக்கிறானோ, வரணும் நாடி இருக்கிறானோ அந்த நேரத்தில் அவங்க வெளிப்படுவார்கள் என்று அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனால் இது சரியானது அல்ல, அவங்க ஷஹீத் ஆகிட்டாங்க என்பது தான் மிக சரியான விஷயம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மஹ்தி என்பவர் யார் அப்படின்னு கேட்டால் இன்னும் பல பேரை பற்றி இருக்குது. சில பேர் என்ன செய்யறான், தன்னையே மஹ்தின்னு சொன்ன பொய்யனும் இருக்கிறான், தன்னையே என்ன செஞ்சிருக்கிறான், மஹ்தின்னு இருக்கிறான். சில நல்லவர்களை மக்கள் மஹ்தின்னு சொன்னாங்க, ஆனால் அவங்க சொல்ல இல்லை. அவங்க அது அவங்களுடைய காலத்தில் இல்லை, அவங்களுக்கு பின்னால் அவங்க மௌத்தானதுக்கு பிறகு அவங்க மறைஞ்சிருக்கிறாங்க, வருவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. சிலர் என்ன செய்ய, தன்னையே மஹ்தி மஹ்தின்னு சொன்னான். நம்ம காலத்துலேயும் ஒருத்தன் சொன்னான், நம்ம நாட்டிலேயே நம்ம காலத்திலேயே நம்ம இப்போ தமிழ்நாட்டிலேயே ஒருத்தன் தன்னை மஹ்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போவும் ஹயாத்தான் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன், இப்போ சத்தத்தை காணோம். அருமையான பெருமக்களே, இப்படியெல்லாம் சில குளறுபடிய ஷைத்தான்கள் உருவானோம். ஆனால் இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யார் என்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது, அல் மஹ்தியு மின்னா மின் அஹ்லில் பைத், அல் மஹ்தியு மின் இத்ரதி, என்னுடைய குடும்பத்திலிருந்து வருவாங்க ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. மஹ்தி எங்கே வருவாங்க, என்னுடைய குடும்பத்திலிருந்து வருவாங்க. மின் உலதி ஃபாத்தி மின் உல் தி ஃபாத்திமா, என்னுடைய ஈரக்குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிச்சலத்தில் தான் அவங்க வருவாங்க. அப்போ அஹ்லுல் பைத்தில் வருவாங்க, கன்ஃபார்ம் ஆகிட்டா இல்லையா? முஹம்மது ரலியல்லாஹு ஃபாத்திமா அவங்க ஒரு தாபிகை தான், அலிநாயகத்துடைய பிள்ளை தான், ஃபாத்திமா நாயகத்துடைய பிள்ளை இல்லையே. எனவே அவங்க மஹ்தி கிடையாது. அவங்க எப்படி இருப்பாங்க, அஜ்லல் ஜபஹா அக்னல் அன்ஃப், அவங்களுடைய நெற்றி விரிந்து போயிருக்கும், மூக்கு கூர்மையாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஏன் வாப்பா பேரும் அவங்க வாப்பா பேரும் ஒன்று தான், அவங்க வாப்பா பேரும் அப்துல்லா தான். இன்னொரு செய்தியில் வருது, எங்கள் அம்மா பேரும் அவங்க அம்மா பேரும் ஒன்று தான். என்னுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, என்னுடைய தாய் ஆமினா ரலியல்லாஹு தஆலா, அதை மாதிரி தான் அவங்களுடைய தாய் தந்தை பேருங்க அப்துல்லா அமீனான்னு இருக்கும். அப்துல்லா என்னுடைய தந்தை மாதிரி அவங்களுடைய தந்தை பெயரும் இருக்குங்கிறது பல ரிவாயத்துகள் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர்கள் என்ன செய்வார்கள், வருவார்கள். அப்படி வந்ததற்கு பிறகு எப்படி ஆயிரும் அப்படின்னு கேட்டால், ஆட்சி நீதமான ஒரு ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க, உலகத்தை முழுவதையும் கையில் கொண்டு வந்துடுவாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்து தான் வருவாங்க. பிறந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் அஹ்லுல் பைத்தில் அவங்க வருவாங்க. என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, என்னுடைய தந்தையின் பெயரே அவங்களுடைய தந்தைக்கு இருக்கும்.
அவங்க பிறந்து வருவாங்க. ஆனால் சில விளக்கங்க அறிஞர்கள் சொல்கிறாங்க, அவங்க பிறந்த உடனே எல்லாருக்கும் தெரியாது. 40வது வயசில் தான் அவங்க என்ன செய்வாங்க, வெளிப்படுவாங்க அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அவர்களுடைய ஆட்சி காலம் 7 வருஷம் இருக்கும். 7 வருஷம் தான் ஆட்சி காலம். ஆனால் 7 வருஷம்டா ஒவ்வொரு வருஷமும் நீளமான வருஷமாக இருக்கும். ஒரு வருஷம் நீளமான வருஷமாக இருக்கும். எப்படி அதற்கு முன்பாக எப்படி இருக்குன்னு கேட்டால், எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எங்கு பார்த்தாலும் தப்பு தவறுகள், குளறுபடிகள், நீதியற்ற தன்மைகள், நீதியற்ற நிலைகள், இப்படித்தான் உலகம் முழுவதும் ஜூர் கெட்ட தன்மை நிறைந்து போயிருக்கும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு எப்படி இருக்கும் என்றால், நீதியும் நேர்மையும் சத்தியமும் நிலைப்பாடாக ஆகிடும். உலகம் முழுவதும் நீதியாக இருக்கும். ரொம்ப நீதி நேர்மையை கொண்டு வந்துடுவாங்க. அப்படி வந்ததற்கு பிறகு மக்களினுடைய இதயங்களில் இறையச்சம் வந்துடும். சாலிஹீன்களாக மக்கள்லாம் மாறிடுவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பிறகு அவர் என்னுடைய குணத்தில் இருப்பார், என்னுடைய தோற்றத்தில் இருக்க மாட்டார். சல்லல்லாஹு சொல்கிறாங்க, என்னுடைய குணத்தில் இருப்பார், ஆனால் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, ஆனால் என்னுடைய குணத்தில் அவர் இருப்பார். அவருடைய குணம் என்னுடைய குணம் எதுவோ அதுதான் அவருடைய குணமாக இருக்கும். ஆனால் தோற்றம் ஹுலுக்கில் இருப்பார், ஹல்கில் இருக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய ஆட்சியிலே அவ்வளவு நீதியும் ஏற்படும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், யாரும் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க, பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. இப்போ உதாரணமாக ஒருத்தனுக்கு தேவை இருக்குன்னு வைங்க, ஒரு 1 லட்ச ரூபா தேவை இருக்குது. ஒருத்தனை போய் 1 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுது, என்னப்பா இது இப்போ கேட்கணுமா, நீ எடுத்துகிட்டு போ, என்ன 1 லட்சம் 10 லட்சத்தை எடுத்துகிட்டு போ என்று சொல்லும் அளவிற்கு மக்களினுடைய தாராளத்தன்மை அதிகமாகிடும். எல்லார் இடத்திலேயும் செல்வங்கள் இருக்கும். ஏழ்மைங்கிறது இல்லாத ஒரு நிலை உருவாகிவிடும். அல்லாஹ் தஆலா அப்படி வசதிகளை கொடுத்திருப்பான். அன்னும் சொல்ல போனால் போதும் என்ற மனம் உடையவர்களாக முஸ்லீம்கள் மாறிடுவாங்க. பெரிய ஒரு ஆச்சரியம். எவ்வளவுதான் ஹதீது வருது, ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தாலான ஒரு ஓடை கொடுக்கப்பட்டாலும் லபுத்தகா சானியா, தண்ணி ஓடுற மாதிரி தங்கம் ஓடுது, அது ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அவன் என்ன செய்வான், லபுத்தகா சானியா, ஒரு ஓடை தானே இருக்குது, 2 ஓடையும் தான் நல்லா இருக்குமே அப்படிம்பானான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, 2 ஓடையை கொடுக்கப்பட்டால் லபுத்தகா சாலி தான் 3வது ஓடையை கேட்பான். அட இன்னொரு ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்பானா. எது வரை என்றால் அவனுடைய வாயில் மண்ணை வைக்கும் வரை அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் மூத்தார வரைக்கும் அந்த ஆசையில் இருப்பான். ஆனால் அந்த காலம் எப்படி இருக்கும் என்றால், மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு யாராவது பணம் தேவை இருக்காப்பா, யாருக்காவது தேவையா அப்படின்னு சொல்லி பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருப்பாங்க. யாருக்காவது பணம் தேவையா அப்படின்னு கேட்டால் யாரும் எழுந்திருக்க மாட்டான். ஒருத்தன் மட்டும் எழுந்திருப்பான். ஆமாம் எனக்கு வேணும், இந்த இடத்துல பணம் இருக்குது, போய் நீ போய் கேட்டுக்கோ, அந்த மனுஷன் இருக்கான்னு ஒரு ஆளை சொல்லுவாங்க. அதில் நீண்ட செய்திகள் பெயரோடு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நீ போய் வாங்கிக்கோ என்று சொன்னதும் அங்கே அவர் போவார். போனால் அவர் இந்த மாதிரி மஹதி அலைஹிஸ்ஸலாம் என்ன அனுப்புனாங்க, எனக்கு செல்வம் தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. அப்படியா, அவங்கள அனுப்புனாங்க, அள்ளிக்கோ அப்படின்னு கொடுத்துடணும். இவன் பார்த்தா குமிஞ்சு கிடக்குது செல்வம், மாணிக்கம் தங்கமாக குமிஞ்சு கிடக்குது. ஒரு பெரிய ஷாக்கை எடுத்து அள்ளுன்னு அள்ளுவான். அள்ளி நிறைய அமுக்குன்னு அமுக்கி அதை கட்டி முடிச்சுட்டு தூக்க முடியாது. தூக்குற அளவுக்கு தானே தூக்கம் போட்டிருக்கணும். அவன் ஒரு 100 கிலோ 150 கிலோ இப்போ தங்கத்தை அள்ளி போட்டால் எப்படி இருக்கும், தூக்க முடியுமா? அதனால் முடியல. அவன் என்ன செய்வான், அதுக்கப்புறம் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு அவனை எவ்வளவு தூக்க முடியுதோ அந்த அளவிற்கு கட்டி ஒரு 50 கிலோ 60 கிலோ தங்கம் அள்ளி போட்டு தலையில் வச்சுக்கிட்டு என்ன செய்வான், போவானா. போயிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், நான் எவ்வளோ கேடு கெட்டவனாக போயிட்டேன், பேராசை பிடிச்சவனாக போயிட்டானே. லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற அந்த அவையில் யாருக்காவது செல்வம் வேணுமா பணம் வேணுமான்னு மஹதி அலைஹிஸ்ஸலாம் கேட்டபோது ஒருத்தனாவது எழும்பினானா? இந்த கேடு கெட்ட பேராசை பிடிச்ச நான் தானே எழும்பி இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ பெரிய கேடு வந்துட்டு என்று அவனே சொல்வானா. அந்த அளவிற்கு உலகத்தில் லட்சக்கணக்கான மக்களில் ஒரே ஒருத்தன் பணத்தை தேடுறான். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடும். இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ஒருத்தன் தான் பணம் வேணான்னு இருப்பான். அப்படி இருந்தால் அவன் அவுளியாவாக இருந்தால் தான் அது முடியும். அவுளியாக்களாக இருந்தால் தான் அது நடக்கும். அவங்க தான் இந்த துனியாவினுடைய ஆசை இல்லாமல் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிவிடும். எனவே அப்படி ஒரு நீதியான நேர்மையான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் தான் இந்த தஜ்ஜால் வந்து இறங்குவான். அவன் வந்து இறங்கிடுறான். இனி தஜ்ஜால் வந்து இறங்கும்போது இன்னும் சொல்லப்போனால் மஹதி அலைஹிஸ்ஸலாம் எப்போ வருவாங்க அப்படின்னு கேட்டால், மக்களுக்கு மத்தியில் இஹ்திலாஃபின் நாஸ், நிறைய பேதங்கள் குளறுபடிகள். இப்போ பல குழப்பங்கள் நம்ம இருக்கிறோமா இல்லையா?
எத்தனை குளறுபடியான கூட்டங்கள் வந்துருச்சு, எத்தனை வகை வகையான கூட்டங்கள், எத்தனை குளறுபடியான கூட்டங்கள் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கிறான். கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு கூட்டங்கள் உருவாகிடுச்சா இல்லையா? இன்றைக்கே உருவாகுது. ஆனால் 73 கூட்டங்கள் தான். ஆனால் ஒவ்வொரு கூட இப்போ உதாரணமாக ஷியான்னு எடுத்துக்கிட்டால் அவங்களையே 48 பிரிவுகள் இருக்கிறாங்க. ஷியாக்கள் எடுத்துக்கிட்டாலே 48 பிரிவுகள் இருக்கிறாங்க. இப்படி இதே மாதிரி ஒவ்வொரு வழிகேட்டு அமைப்புகள்லையும் பல பிரிவுகள் இருக்கிறானோ. தௌஹீத் ஜமாத் எடுத்துகிட்டு அதில் பல பிரிவுகள் இருக்கு இல்லையா? தப்லீக்னு அப்படி பல பிரிவுகள் உருவாயிடுச்சு. அவங்களையும் பல பிரிவுகள் இன்றைக்கி உருவாகி இருக்கிறது. அது நாம் தெளிவாக சொல்ல முடியும். எனவே எல்லா குளறுபடியான கூட்டங்களும் என்ன செய்து உருவாகி கொண்டிருக்கிறது. சுன்னத்துல் ஜமாத் ஒன்று தான் ஒன்றா இருக்குது. அருமையான பெருமக்களே, எனவே இப்படி பல்வேறு குளறுபடியான கூட்டங்கள் என்ன செய்யும் உருவாகி கொண்டிருக்கும். கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஒரு கருத்து வேறுபாடாக தெரியாது ஒரு காலகட்டத்தில். யாரே மஹதி அலி இஸ்லாம் வரங்க அந்த நெருங்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னா, இப்படி இதெல்லாம் அதோடு ஒப்பிட்டு பார்த்தா இது கருத்து வேறுபாடே இல்லையோ என்று என்ன தோன்றும். அந்த அளவுக்கு பயங்கரமாயிடும். கருத்து வேறுபாடுகள் மோதி முஸ்லீம்கள் சின்ன பின்னமாயிடுவாங்க. ஒரு கொடியின் கீழ் இல்லை, பல கொடியின் கீழ்கள் இல்லை, பல லட்சக்கணக்கான கொடிகளாக வந்துடும். துண்டு துண்டாக சிதைந்து போய் சிதறி போய் கிடப்பாங்க. அந்த நேரத்தில் தான் சையதுனா மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து எல்லாரையும் ஒன்றுபடுத்தி ஒரே கொடியின் கீழ் கொண்டு வந்து செம்மைப்படுத்துவாங்க. நீதியான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, நல்லொழுக்கம் மிக்க மக்களாக உருவாக்கி அவர்களை தெளிவானவர்களாக அற்புதமானவர்களாக அந்த மக்களை என்ன செய்வாங்க உருவாக்கி தருவார்கள். இந்த நேரத்தில் 7 ஆண்டு காலங்கள் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் யார் வர்றா, தஜ்ஜால் வந்து இறங்குறான். இனி அடுத்த ஃபித்னா வருது. அவன் வந்து இறங்கி அவன் தன்னை ரப்புங்கிறான், அல்லாங்கிறான், பிரம்மாண்டமாக இருக்கிறான். ஒரு கையில் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான், ஒரு கையில் நரகத்தை வச்சிருக்கிறான், காட்டுவான். ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம்ங்கிற தலைப்புங்கிறனால ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் எப்போ வெளிப்படுவாங்க, எப்போ தெரியும் மக்களுக்கு? பிறந்த சமயத்தில் தெரியணும், தெரியலாம் இல்லை, ஆனால் எப்போ தெரியும் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. ஒரு ரமலான் காலம், ஒரு ரமலானில் சூரிய கிரகணமும் ஏற்படும், சந்திர கிரகணமும் ஏற்படும். உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் ஒரே ஒரு ரமலானில் தான் 2 கிரகணமும் ஏற்படக்கூடியது. உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து ஒரே ரமலானில், ஒரு ரமலானில் சூரிய கிரகணம் வந்திருக்கலாம், இன்னொரு ரமலானில் சந்திர கிரகணம் வந்திருக்கலாம், அப்படி வந்திருக்கலாம். ஆனால் ஒரே ரமலானிலேயே, ஒரே வருஷத்திலேயே சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் எந்த ரமலானில் ஏற்படுகிறதோ அந்த வருஷத்தில் ரமலான் முடிந்ததற்கு பிறகு மஹதி அலைஹிஸ்ஸலாம் வெளியில் தெரிஞ்சிருவாங்க, வந்துட்டாங்கங்கிறது டிக்ளேர் ஆகிடும். அதுதான் அதற்கான மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிவருவதற்கான அடையாளம் என்று அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, கண்மணி நாயகம் சார் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது ஒரு சயின்டிஃபிக்கான அடையாளம் இல்லையா? சூரிய கிரகணம் சந்திரன் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறானா, எத்தனையோ ஆண்டுகளை கணித்து சொல்லக்கூடிய விஞ்ஞானம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஒரே ரமலானில் ஒரே மாதத்தில் ஏற்படும் என்று சொல்ல முடியுதா? இன்றைக்கு வரைக்கும் சொல்லலை. ஆனால் சொல்லுவான், ஒரு காலகட்டத்தில் சொல்லுவான். இந்த அறிவு அவ்வளோ வளர்ந்து வருகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போவே சொல்லி வச்சுட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே வந்து இறங்குவாங்க? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சிரியாவிலே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை சலவை கற்களால் உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதினுடைய மினாராவில் வந்து இறங்குவார்கள். அவங்க சொல்லும் பொழுது அப்படி ஒரு பள்ளிவாசல் சிரியாவில் இல்லை, அப்படி ஒரு பள்ளிவாசல் சிரியாவில் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கு, சிரியாவில் இப்போ அந்த பள்ளிவாசல் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய பள்ளிவாசல் எதுங்கிறது இப்போ போய் பார்க்கலாம், நம்ம சிரியாவுக்கு போனால் பார்க்கலாம். அருமையானவர்களே, அந்த பள்ளிவாசலில் வந்து இறங்குவாங்க. மலக்குமார்களுடைய இறக்கையிலே வந்து இறங்குவார்கள். எனவே வந்ததற்கு பிறகு அவர்களுடைய கையிலே போயிடும். அவங்க என்ன செய்வாங்க, அன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்காக வந்து இறங்கும் பொழுது சுபு தொழுகைக்காக வந்து இறங்குவாங்க. மக்கள் அவங்கள என்ன செய்வாங்க, தொலை வைக்க சொல்லுவாங்க. அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு இந்த தஜ்ஜாலோடு என்ன செய்வாங்க, போர் புரிவாங்க. அவங்களோட மக்கள்லாம் போவாங்க. தஜ்ஜாலோடு போர் நடக்கும், யூதர்களோட யுத்தங்கள் நடக்கும், பன்றிகளை கொல்லுவார்கள், சிலுவைகளை உடைப்பார்கள், நீதியை அவர்கள் மீண்டும் என்ன செய்வாங்க, நிலைநிறுத்துவார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நமது உயிரிலுமினிய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு 40 வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்வாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிப்பாங்க, பிள்ளையை பெற்றெடுப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் வஃபாத் ஆகுவார்கள், தஜ்ஜாலை கொல்லுவாங்க. அவங்க வஃபாத் ஆகி மதீனாவில் ரவுதா ஷரீஃபில் அடங்க பெறுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கியிருக்கிறாங்கல்ல, இந்த பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது ரசூலுல்லாஹ் பக்கத்தில். அந்த இடத்துல யார் அடங்குவா? சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடங்குவார்கள்.
அவர்கள் இறங்கினாலும் கூட, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்தாலும் கூட அவங்க நபியாக வரமாட்டாங்க, இந்த உம்மத்தில் உள்ள ஒரு நபராக தான் வருவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிரியம் இந்த உம்மத்தில் உள்ள நபராக வரணுண்டு என்ற செய்திகளை வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வரலாறு அற்புதமான வரலாறு. அவங்க சிலுவையில் அறையப்பட்டதாக சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் பொய்யானது. ஆனால் அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நம்புறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு நியாயமான காரணம் ஒன்று. ஆனால் செய்தி பொய்யானது. என்னன்னு கேட்டால், இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சீடர்கள் ரொம்ப நெருக்கமான சீடர்களில் 12 பேர் இருந்தாங்க. ஹவாரியோன், அந்த ஹவாரி என்று சொல்லக்கூடிய அதில் ஒருத்தன் மாறி போயிட்டான். யூதாஸ் கிரியோத் என்று சொல்லக்கூடிய மாறி போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய எதிரிகளில் காட்டி கொடுத்துட்டான். அப்படி காட்டி கொடுத்த பொழுது அல்லாஹ் தாலா இந்த யூதாஸ் கிரியோத் என்பவனை ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தில் மாற்றிட்டான். அவங்கள ஒரு வெள்ளை மேகம் வந்து உயர்த்தி தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் அவன் அறையப்பட்டாங்க, சிலுவையில் அறையப்பட்டது அந்த யூதாஸ் கிரியோத் தான் அறியப்பட்டது, அது வேறு விஷயம். அதில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள அடக்கப்பட்டது, அந்த யூதாஸ் கிரியோத் அடக்கப்பட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹயாத்தாக தான் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அழுதாங்க, தன்னுடைய மகன் கொல்லப்பட்டுட்டானே என்று என்ன செஞ்சாங்க, அழுதார்கள். ஒரு கட்டத்தில் ஜியாரத்து செய்கிறதுக்காக வேண்டி போகிறாங்க. யாரை? தன்னுடைய மகனார் அந்த கபருக்கு. ஆனால் அது மகன் இல்லையே, அவங்க மகன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. போகும் பொழுது யாரோட போகிறாங்க? இன்னொரு பெண்ணையும் அழைச்சிட்டு போகிறாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தாயார், இவங்களுக்கு சகோதரி முறை. அவங்களை அழைச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. அப்படி ஜியாரத்துக்கு போகும் பொழுது தூரத்தில் ஒரு ஆள் நிற்குது. அப்போ இவங்க சொன்னாங்க, மரியம் சொல்கிறாங்க, யாரோ நிற்கிறாங்க, நீ ஒதுங்கிக்கோ, நம்ம ஒதுங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொன்ன பொழுது யாரும் இல்லையே. அப்படிங்கும்போது உன் கண்ணுக்கு தெரியலையா? என் கண்ணுக்கு தெரியல. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக்கிட்டாங்க, வந்தது ஜிப்ராயில் தான். ஏற்கனவே அவங்கள்ட்ட வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஏற்கனவே சில முறை அவங்கள்ட்ட என்ன செஞ்சுருக்கிறாங்க, சில முறையில் பல முறை வந்திருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திச்சுட்டு போயிருக்கிறாங்க பல காரணங்களுக்காக வேண்டி. அவங்க தானே வந்து ரூஹ ஊதுனாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹ ஊதுனதும் அவங்க தானே. எனவே அப்போ நீங்கள் ஒதுங்கிக்கோ, நான் போய் பார்த்துட்டு வர்றேன் என்று நேராக கபருக்கிட்ட போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. மரியம் அப்படிங்கிறாங்க, எங்கே போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் பார்த்தாங்க, வந்தது ஜிப்ராயில் தான் அப்படின்னு விளங்கிட்டாங்க. என்னுடைய மகன் அவனுடைய கபரை ஜியாரத்துக்காக வந்தங்கும்போது, உன் மகன் இல்லை, இது இப்படி இப்படி நடந்தது, உன்னுடைய மகனார் ஹயாத்தாக இருக்கிறாங்க, வானத்துக்கு உயர்த்தப்பட்டுட்டாங்க. இந்த நாளில் இந்த மரங்கள் அடர்ந்த இடத்தில் உங்களுடைய மகனை அல்லாஹ் இறக்கி வைப்பான், நீங்கள் அவங்கள போய் சந்திச்சுக்கங்க என்று சொன்னதும், அதே மாதிரி அந்த இரவில் அந்த மரங்கள் அடர்ந்த பகுதிக்கு யார் போகிறா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. போனால் அங்கே தன்னுடைய மகனை என்ன செய்யலாம் பார்க்குறாங்க. மகனார் தன்னுடைய தாயை கட்டி அணைத்து தலையிலே முத்தம் விட்டு, அம்மா அல்லாஹ் என்னை ரொம்ப கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான், நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் மரணத்தை நீங்களும் தருவீர்கள், நான் என்ன செய்வேன், நான் மீண்டும் அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு எனக்கு உத்தரவை தர இருக்கிறான் என்றெல்லாம் அவங்க என்ன செய்தாங்க, அந்த செய்தியை முன்னறிவிப்பு செய்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பதையெல்லாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அழகிய வரலாறுகள். ஆக தலைப்பு என்னன்னு கேட்டால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். இந்த மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 7 ஆண்டு கால ஆட்சி, ரசூல் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 7 ஆண்டு காலம் அவர் என்ன செய்வாங்க, ஆட்சி செய்வார்கள். அந்த ஆட்சி யம்லிகு சபஅ சினீன், 7 ஆண்டுகள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், வயர்லா அன்ஹு சாக்கினு ஸமா வ சாக்கினுல் அர்த், வானத்தில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அத்தனை பேரும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை பொருந்திக்கிடுவாங்க, பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொருந்திக்கிடுவாங்க. உலகத்தில் அவங்கள பொருந்தாத நபர்கள் யாரும் இல்லை. வானிலும் அவர்களை பொருந்தாத நபர், உலகத்தில் உள்ளவர்களும் வானில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் எல்லாருமாக அவர்களை பொருந்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அருமையான ஒரு தலைவராக அவர்கள் வருவார்கள். அது ஒயக்சிமில் மால சிஹாஹா, அவர்கள் மாலை பணங்களை எல்லாம் சிஹாஹாக பங்கு வைப்பார்கள். ஒரு ஆள் கேட்குறாங்க, ஒரு மனிதர் சாபி கேட்குறாங்க, நாயகமே சிஹாஹண்டா என்ன? பிஸ்ஸவியதி பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியில் நீதமாக பங்கீடு செய்வார்கள். அப்படி பங்கீடு செய்ததற்கு பிறகு அந்த மக்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு போதுமானது. அரசாங்கம் சொல்லுதா இல்லையா, நான் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு இந்தியாவினுடைய குடிமகனுடைய கணக்கிலையும் இத்தனை லட்ச ரூபா நான் வர வைப்பேன். அந்த சுவிஸ் பேங்க்லாம் கணக்கில் போட்டு வச்சுக்கிறானா. எவனோ எத்தனையோ தலைவர்கள் கொள்ளையடித்த பணத்தை, ஊழல் செஞ்ச பணத்தை சுவிஸ் பேங்கில் போட்டு வச்சுக்கிறான். அதெல்லாம் நான் மீட்டு எடுப்பேன். மீட்டு எடுத்தால் ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் எத்தனை லட்ச ரூபாய் வருதுன்னு ஒரு கணக்கை போட்டான். நாம் செஞ்ச பாவமோ என்னமோ தெரியல. அருமையானவர்களே, இப்படி ஒரு கணக்கை போட்டான்.
இப்போ என்ன ஆச்சு, நம்ம கையில் இருக்கிற பணத்தையெல்லாம் அவன் பிடிங்கிக்கிட்டு பேங்கில் இருக்கிற பணமும் நமக்கு இல்லை, சொந்தம் இல்லைங்கிறான். இவன் என்னத்தை மீட்டு இருக்கிறான்? இந்த 24 ஆண்டு காலத்தில் என்ன நடந்திருக்கிறது அருமையான பெருமக்களே. ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள், பங்கு வைப்பார்கள், பொருளை எல்லாம் பங்கு வைப்பார்கள். அந்த பங்கு எப்படிங்க, சவியா சமநிலையில் இருக்கும், மக்கள்லாம் எங்களுக்கு போதும் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் வர இருக்கிறார்கள். அவர்களுடைய வருகை கியாமத்தினுடைய அடையாளமாக இருக்கும் என்று ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, கியாமத்தினுடைய அடையாளம் மிக நெருக்கத்தில் இருக்கிறதாகத்தான் எல்லா அறிஞர்களும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். பல அடையாளங்கள் உருவாகிவிட்டது. எனவே நம்மை கியாமத்துக்கு நாம் போய் சேர இருக்கிறோமோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை, நம்ம மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் மௌத்தை நெருங்கிட்டு தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் மௌத்து இருக்குது, அது நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. திடீர்னு போய் சேர்ந்துடுறாங்க. ஆச்சரியமான மௌத்துகள்லாம் அதிர்ச்சியான மௌத்துகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் அந்த மௌத்தை சந்திப்பதற்கான ஆயத்தத்தோடு நம்ம இருக்கணும். அன்னலம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படி இருப்பதற்கான முழு முயற்சியில் நாம் ஈடுபடுவோமாக. அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளையும் பொருந்திக் கொள்வானாக. நம்முடைய பாவ பிழைகளை மன்னித்து அருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஷஹீத் முத்து முஹதுமுடியுல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பொருட்டாலும் அவர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய அடங்கி இருக்கக்கூடிய அந்த பெருமக்களினுடைய பொருட்டாலும் அல்லாஹு தாலா ஈருலகத்தையும் நமக்கு பாக்கியமானதாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.